இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவன் கருப்பா சிவப்பா என்று பார்க்கிறவர் அல்ல. அவன் வடமாநிலக்காரனா தென் மாநிலக்காரனா என்று பார்ப்பதல்ல. அவன் இந்தியனா வெளிநாட்டுக்காரனா என்று பார்ப்பதல்ல. அவன் குள்ளமாயிருக்கிறானா அல்லாவிட்டால் நெட்டையா இருக்கிறானா என்று பார்க்கிறதில்லை. அவருடைய ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும். எப்பேற்பட்ட மனுஷனையும் எந்த பாவியையும் அவர் ஒளியாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த ஒளியின் இடத்திலே வரும்போது என்ன மாற்றம் நடக்கிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய பேச்சு மாறுகிறது, அவனுடைய செயல்கள் மாறுகிறது, அவனுடைய சிந்தனை மாறுகிறது, அவனுடைய திட்டங்கள் மாறுகிறது. அவன் உண்மையாய் அந்த ஒளியை பின்பற்றுவானானால், உண்மையாய் அவர்தான் ஒளி என்பதை அறிந்து கொண்டானால், வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கும்.